நல்லா காரசாரமாக மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவிக்கலாம். தூவிட்டு இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்கி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், ரச சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.